உம் வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். ஆம் சுவாமி. ஆண்டவரே அப்பா, காரிருளில் நடக்கிற எங்களுக்கு உம்முடைய வசனங்கள் தீபமாக வழி நடத்தும் ராஜா. இந்த வேளையிலும் உம்முடைய வசனத்தை தியானிக்கையிலே ஆண்டவரே அப்பா, அதன் வெளிச்சத்திலே ஆண்டவரே நாங்கள் நடக்கத்தக்கதாக, அதை புரிந்து கொள்ளத்தக்கதாக, அது எங்களிடத்திலே பேசத்தக்கதாக, எங்கள் வாழ்வை மாற்றத்தக்கதாக நீர் கிரியை செய்யும், நீர் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்துக்கு நாம் ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவாவின் புத்தகம் 3வது அதிகாரம். இது இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு நிலையாக நாம் பார்க்கின்றோம். லெட்ஸ் கிராஸ் த ஜோர்டன், யோர்தானை கடப்போம். நம்முடைய வாழ்க்கையிலும் பலவிதமான சோதனைகள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான நெருக்கங்கள், கடுமையான சூழ்நிலைகள், இதை கடந்து போக முடியுமா என்ற எண்ணத்திலே நாம் இருக்கின்ற நிலைகள், இதெல்லாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் 400 ஆண்டு காலம் எகிப்தில் இருந்த அதே அடிமைத்தனம் நம்முடைய வாழ்க்கையிலும் இருப்பது நாம் பார்க்கின்றோம். பல வேளைகளில் இதை கடந்து விடுவோமா, இது நம்மளால முடியுமா, நம்மளால இதை செய்ய முடியுமா, என்னுடைய மகள் திருமணம் நடந்து விடுமா, என்னுடைய இந்த பினான்சியல் கிரைசிஸ் முடிந்து விடுமா என்ற எண்ணங்களோடு ஏக்கங்களோடு நம் இருக்கின்றது நாம் பார்க்கின்றோம். இங்கே இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலும் இந்த யோர்தான் என்பது ஒரு பழைய வாழ்க்கையின் முடிவாகவே பார்க்கப்படுகின்றது. அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடிவாக இது பார்க்கப்படுகின்றது. வனாந்திர வாழ்வின் ஒரு எல்லையாக இதை நாம் பார்க்கலாம். யோசுவா 3:1 நாம் பார்க்கும் பொழுது, அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். இங்க அவங்க நடந்து வர்றாங்க. கிட்டத்தட்ட 40 ஆண்டு கால பயணம், நீண்ட நெடிய பயணம். 11 நாட்கள் என்று 11 நாட்களிலே செல்லக்கூடிய ஒரு தூரத்தை ஆண்டவர் 40 ஆண்டுகளாக இவர்களை நடத்தி வருகின்றார். முறுமுறுக்கின்ற ஒரு கூட்டம், ஆண்டவர் செய்த அத்தனை அற்புதங்களையும் பார்த்துவிட்டு மீண்டும் சந்தேக கண்ணுடனே தேவனை நோக்கி பார்க்கின்ற ஒரு கூட்டம். எப்பொழுதும் ஒரு கண்டென்ட் இல்லாத, அதாவது திருப்தி இல்லாத ஒரு கூட்டமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இங்கே யோர்தான் அருகிலே அவர்கள் வந்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 42 ஸ்டேஷன்ஸ் என்று வேத வல்லுநர்கள் கருதுகிறார். 42 இடங்களிலே அவர்கள் ராம்சேஸிலிருந்து இந்த சீத்திம் வரை 42 இடங்களிலே அவர்கள் பாளையம் இறங்கி நின்று அமர்ந்து உட்கார்ந்து நேரங்கள் கடத்தி சண்டை போட்டு இப்படியாக 40 ஆண்டுகள் அவர்கள் நடந்து வந்த ஒரு மிக பெரும் ஒரு தூரம். அப்ப இந்த 40 ஆண்டுகள் இவருடைய வாழ்க்கையில சோர்வை கொடுத்திருக்கும், வாழ்க்கையில பல இழப்புகளை கொடுத்திருக்கும், உடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்ற ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மையை, ஒரு அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷனை அவர் வாழ்க்கையில கொடுத்திருக்கும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் பல நேரங்கள்ல சோர்வான சூழ்நிலைகள், அன்ஸ்டேபிள் சிச்சுவேஷன்ஸ், இது மாதிரி காரியங்களை நாம் கடந்து வரும் பொழுது இந்த யோர்தானை கடந்த சம்பவத்தை நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இங்கே யோர்தானை கடந்து விட்ட பிறகு அவர்களுக்கு பழைய அடிமைத்தனத்தின் வாழ்க்கை கிடையாது, பழைய பிரச்சனைகள் கிடையாது, இனி தொடர் பிரயாணம் கிடையாது, உணவு பஞ்சம் இனி கிடையாது, வறுமை கிடையாது. கடைசியாக ஒரு விஷயம், அந்த நம்பிக்கையற்ற பழைய சந்ததியும் இங்க கிடையாது. முற்றிலும் ஒரு புதிய சந்ததி தான் இங்க உள்நுழைய போகிறது. இப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் புதியவர்களாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றார். நம்முடைய வாழ்க்கை ரினியூ பண்ணப்பட வேண்டும். A renewed life. God expects a renewed and repented life. மன்னிப்பை பெற்று பாவ நிவிர்த்தி அடைந்து ஒரு புதிய வாழ்க்கையோடு நாம் அவரிடத்திலே
பிரவேசிக்க வேண்டும். யோர்தான் எல்லா இடத்துல வேதத்துல நீங்கள் பார்த்தால் ஜோர்டான் சிக்னிஃபைஸ் a நியூ பிகினிங் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். இயேசு, ஆண்டவராகிய இயேசு தன்னுடைய 3.5 ஆண்டு கால வாழ்க்கை, அவருடைய அந்த 3.5 ஆண்டு கால உலக வாழ்க்கையை 30 ஆண்டு காலம் விடுத்து அடுத்த 3.5 ஆண்டுகளை துவக்குகின்ற ஒரு வேளை, ஆண்டவருக்காக அவருடைய பணியை துவக்குகின்ற வேளையிலே அவர் யோர்தானிலே அவர் மூழ்கி தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குவதை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு யோர்தான் இன்ப கானானி ஒரு துவக்கமாக, இனி செழிப்பு, இனி வெற்றி, இனி புது வாழ்வு என்பதின் துவக்கமாக இருக்கின்றதை பார்க்கிறோம். ஒருவேளை நீங்க யோர்தானை பற்றி பார்க்கும் பொழுது என்னாகும் 14:8 பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்று அங்கே சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். இப்ப இந்த யோர்தானை கடக்கின்ற வேளையில அவர்கள் பாத்தீங்கன்னா யோர்தானை கடந்த பிறகும் அவர்களுக்கு வெற்றி வந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப இங்க யோர்தான் எப்படி கடப்பது? யோர்தானை நீங்க பாத்தீங்கன்னா 15வது வசனத்திலே யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம் அப்படின்றத பாக்குறோம். நார்மலா ஜென்டிலா போகக்கூடிய யோர்தான் ரொம்ப ஃபெரோஷியஸா அந்த ஹார்வெஸ்ட் சீசன்ல போகும் என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அதாவது 40 மைல் வேகத்துல இருக்கும் அந்த கரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வாட்டர் கரண்ட் 40 மைல் வேகம், எப்படிப்பட்ட ஒரு நீச்சல் தெரிந்தவனையும் இழுத்து கொண்டு சென்று விடும். அதே மாதிரி அதனுடைய ஆழம் 3 முதல் 12 அடி வரை. 2 உயரமான மனிதர்கள் ஒருவர் மேல் ஒருவர் நின்றால் கூட அதை கிராஸ் பண்ண முடியாது, அவ்வளவு ஆழமாக இருக்கும். கிட்டத்தட்ட 100 மீட்டர் அகலம் உள்ள அந்த யோர்தான் இந்த அறுப்பு காலத்திலே 1 மைல் அகலத்திற்கு செல்லும் பார்க்கும். அப்ப சும்மாவே இந்த இஸ்ரவேல் மக்கள் சோர்ந்து போன மனநிலையில் இருக்கிறவங்க, எதை கண்டாலும் முறுமுறுக்கிறவர்கள், எந்த மனநிலையிலே அங்க யோசுவாவோடு இருந்திருப்பார்கள் என்பதை நாம் யோசித்து பார்க்கலாம். அப்ப இந்த யோர்தான் தான் நம்முடைய வாழ்க்கையிலே a place of transformation, ஒரு மாற்றத்தின் நிகழ்விடமாக நாம் இங்கே பார்க்கின்றோம். அப்ப இந்த யோர்தானை நாம் சாதாரணமாக கடக்க முடியாது. நம்முடைய வாழ்க்கையில் இந்த பிரச்சனைகளின் காலம் முடிந்து ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் பீரியட், இந்த யோர்தான், இதை நாம் வேகமாக கடந்து விட முடியாது. அதிலே சில காரியங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கின்றார். யோவான் 3:1, அதான் யோசுவா 3:1 நாம் பார்க்கின்றோம். அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு அவனும் இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் சித்தீமிலிருந்து பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்து அதை கடந்து போகும் முன்னே அங்கே தங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அதிபதிகள் பாளையம் எங்கும் போனார்கள் பார்க்கிறோம். அப்ப இங்கு அவர்கள் காத்திருப்பதை பார்க்கின்றோம். இவ்வளவு நாள் கட நடந்து வந்துட்டாங்க, யோர்தான் கிட்ட வந்தாச்சு, கடந்து போக வேண்டியதானே அப்படின்னு அவங்க யோசிக்கல. இங்கே அவர்கள் ஆண்டவருடைய வேலைக்காக அவர் காத்திருந்தார்கள். சோ முதலாவது காரியம், வெயிட் ஃபார் காட்ஸ் டைம். தேவனுடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். பிரசங்கி 3:11 பாக்குறோம், அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிற தேவன். நிறைய நேரங்கள் நம்முடைய பிரச்சனைகளை நம்ம முடிச்சிடலாம், இப்போ முடிச்சிடலாம், நம்மளே பிளான் பண்றோம், வீடு இப்ப கட்டி முடிச்சிடலாம், நம்ம இதை இந்த ப்ராப்ளம் இப்படி முடிச்சிடலாம். நிறைய பேர் டைம் டேபிள் போட்டு வச்சு இந்த டைம்ல இதை வாங்கிடுவோம், இந்த டைம்ல இதை முடிச்சிருவோம், இந்த டைம்ல அந்த லோனை க்ளோஸ் பண்ணிடுவோம். இதெல்லாம் நம்ம யோசிக்கலாம். ஆண்டா, இது எல்லாமே நம்ம கைகளில் எதுவுமே கிடையாது. இதை எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரே ஒருவர் மாத்திரம்தான் உண்டு நம்முடைய வாழ்வில, அவர் ஆண்டவர் மாத்திரம்தான். அவர் கையில தான் நம்ம கொடுக்கணும். அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அவர் ஆண்டவர் தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்யும் போதே அவர் சொல்றாரு தன்னுடைய தாயிடம், ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்ப அவருடைய நேரத்திற்காக காத்திருக்க வேண்டும். சங்கீதம் 27:14 பாக்குறோம், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. வேற யாருக்காகவும் காத்திருக்க கூடாது. மனுஷன் ஹெல்ப் பண்ணிடுவான், அந்த அவர் பண்ணிடுவாரு, இவர் பண்ணிடுவாரு, இப்ப பண்ணிடலாம், அப்ப பண்ணிடலாம். கர்த்தருக்கே காத்திருது, திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. சங்கீதம் 40:1 நம்ம பார்க்கோம், கர்த்தருக்காய் பொறுமையாய் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அப்ப பொறுமையாக இருந்து அவருடைய நேரத்திற்காக காத்திருப்பது. ஒரு ராஜா காட்டுல வேட்டையாட சென்றானா, காட்டுல வேட்டையாட செல்லும் பொழுது திடீரென்று அவனுக்கு இருள் சூழும் போது எந்த திசையிலே போக வேண்டும் என்று தெரியாமல் அப்படியே தவித்து நின்று விட்டான். அப்ப தூரத்துல ஒரு சின்ன ஒளி தெரிந்தது.
அங்க போகும்போது ஒரு குடிசையில வயதான ஒரு பாட்டி வந்து அங்க இருந்தாங்க. அந்த மூதாட்டியிடம் போய் ராஜா போகும்போது அந்த ராஜாவை பார்த்த அந்த மூதாட்டி உள்ள வாங்கன்னு சொல்லி வரவழைச்சு உட்கார வச்சு, நீ போய் கை கழுவிட்டு வாப்பா, நான் போய் சாப்பாடு செய்யறேன்னு சொல்லிட்டு ராஜா தன்னுடைய உடம்பெல்லாம் இருந்த நல்லா குளித்து அவர் வந்து திரும்ப வருகிறார். அந்த நேரத்துல அந்த அம்மா சுட சுட சாப்பாட்டை செஞ்சு கொண்டு வந்து ராஜாட்ட வைக்கிறாங்க. ராஜா வேகமா நடுவுல கையை வைக்கிறாரு, கை சுற்றுதுன்னா கொதிக்க கொதிக்க இருக்கின்ற ஒரு உணவு. அப்ப அந்த மூதாட்டி சொல்றாங்க, இவர் ராஜான்னு அவங்களுக்கு தெரியாது, இவர் ஒரு போர் சேவன் நினைச்சிட்டு, ஏன்பா உங்க ராஜா மாதிரியே அவசர கொடுக்கையா இருக்கே அப்படின்னு கேக்குறாங்க. ராஜாவுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா நம்ம அவசர கொடுக்கன்னு சொல்றாங்களே, என்னம்மா அப்படி சொல்றீங்களா? ஆமா, இந்த ராஜா இப்படிதான், எதுக்கு எடுத்தாலும் பயங்கர அவசரம், எந்த நாட்டுக்கு போரிட போனாலும் தோத்துட்டு தோத்துட்டு வர்றாரு, ஏன் தெரியுமான்னு. ஏமா அப்படின்னு கேட்டாரு. அவர் போன உடனே நாட்டை சுற்றிலும் இருக்கும் சின்ன சின்ன கோட்டை சுவர்கள், சின்ன சின்ன இடங்கள் எல்லாம் பார்க்க நேரா அந்த பெரிய கோட்டையில போய் மோதுறாரு. சுற்றிலும் இருக்கிறவங்க அவரை சுற்றி வளைச்சு அவரை வந்து தோற்கடிச்சிடுறாங்க. இது கூட இந்த ராஜாவுக்கு தெரியல, ரொம்ப அவசர கொடுக்கையா இருக்காரு. அந்த இடத்துல ராஜா ஒரு பாடத்தை அவர் கற்றுக்கொண்டார். நம்மளும் நிறைய நேரங்கள் அப்படித்தான் ஆண்டவருடைய பாதத்துல நம்ம காத்திருக்கிறது இல்ல, அவசரப்பட்டு நாம் பல வேலைகளிலே முடிவு எடுக்கின்றோம். இங்க அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். அப்ப அவருடைய வேலைக்காக எங்க காத்திருக்கணும்? அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். வின்ஸ்டன் சர்ச்சில் பாத்தீங்கன்னா 33வது வயதுல அவர் மிகப்பெரிய இளம் வயதுல மிகப்பெரிய பதவி அடைஞ்சார். ஆனா யாருமே அவரை கண்டுக்கல, அவரை எந்த ஒரு அந்த உயர் பதவியில நிலைக்க விடல. ஆனா வேர்ல்டு வார் 2 நடக்கும் பொழுது அவருக்கு 65 வயசு நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஒரு நல்ல ஒரு தலைவர் இந்த தேசத்தை வழிநடத்த, பிரிட்டனை வழிநடத்துறதுக்கு நல்ல தலைவர் தேவைன்னு தேடிட்டு இருந்தப்போ ஒரு சில பேர் சொன்னாங்க, வின்ஸ்டன் சர்ச்சில் தான் இந்த ஒரு பொசிஷனுக்கு தகுதியானவர் என்று அவரை தேர்ந்தெடுத்தார்கள். அவர் 2ஆம் உலக போரில ஒரு மிகப்பெரிய வெற்றியை அந்த தேசத்துக்கு தேடி தந்தார். அப்ப 33 வயசுல இருந்து கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் அவர் காத்திருக்க வேண்டியிருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் அவருடைய பாதத்திலே நாம் காத்திருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். 2வது காரியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய வழி நடத்துதலுக்காக நாம் வழி நடத்துதலின்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யோசுவா 3:4 பாத்தீங்கன்னா, ஜனங்களை நோக்கி, நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியையும் அதை சுமக்கிற லேவியராகிய ஆசாரியையும் கண்டவுடனே நீங்களும் உங்கள் இடத்தை விட்டு பிரயாணப்பட்டு அதற்கு பின் செல்லுங்கள். உங்களுக்கும் அதற்கும் இடையில 2000 முழ தூரமான இடம் இருக்க வேண்டும். நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியும்படிக்கு அதற்கு சமீபமாய் வராதிருப்பீர்களாக. இதற்கு முன்னே நீங்கள் ஒருபோதும் இந்த வழியாய் நடந்து போகவில்லை என்று சொல்லி கட்டளையிட்டார்கள். முதல் காரியம், they waited for some time. 2வது காரியம், அவருடைய வழி நடத்துதலின்படி அவர்கள் நடந்தார்கள். ஒருவேளை இன்னைக்கு நாம அவருடைய வழி நடத்துதலின்படி நடக்கிறோமா? எங்க வெயிட் பண்ணணும்? அவருடைய பாதத்திலே ஜெபத்துல நாம் தரித்திருந்து நாம் வெயிட் பண்ணோம். 2வது காரியம், எப்படி அவருடைய வழி நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்வது? தினமும் நாம் வேதம் வாசிப்பதன் மூலமும் அதை தியானிப்பதன் மூலமும் ஆலயத்திலே அல்லது மற்ற ஸ்பிரிச்சுவல் மீட்டிங்ஸ் நாம் கேட்கின்ற வசனத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மிடையே உறவாடுகின்றார். அப்ப அதிலிருந்து நாம் நம்முடைய வழி நடத்துதலை நாம் பெற்றுக்கொள்கிறோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா, முதலாவது காரியம் பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பின் செல்லுங்கள். அப்ப அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு, அந்த பேழைக்கு பின்னாக செல்ல வேண்டும் என்று அவர்கள் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணப்படுகிறார். 2வது காரியம், அப்ப போனாதான் நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அறியுங்கள். அப்படி போனாதான் நீங்க எப்படி நடக்கணும்ன்றது இப்ப நான் சொல்ல மாட்டேன், அவங்க எப்படி போறாங்களோ அதன்படி நீங்க போங்க. 3வது காரியம், இதற்கு முன்பாக இந்த வழியிலே நீங்கள் சென்றதில்லை. நம்ம வாழ்க்கையிலையும் அடுத்து என்ன ஸ்டெப்பு பாடுவது போல, ஓர் அடி மட்டும் என் முன் காட்டுமே என்று ஒரு பழைய பாடல் உண்டு. எனக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு மட்டும் காமிங்க சாமி. அப்படிதான் நம்ம வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். எனக்கு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க. அவரை நம்ம ஒருவேளை ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கிற ஆண்டவர் கார் ஓட்டுறாரு, நம்ம பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ஸ்டேரிங்க பிடிச்சி இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம இழுத்தோம்னா அவரு ஒரு கட்டத்துல இந்த நீயே ஓட்டுன்னு விட்டுருவார். அப்ப அந்த காரு என்ன ஆகும் நமக்கே தெரியும். அவர் நமக்காக நம்முடைய வாகனத்தை இயக்க கொண்டிருக்கிறார்.
அவர் நமக்காக நம்முடைய வாழ்க்கையை இயக்கி கொண்டிருக்கின்றார். அவருடைய சித்தப்படி அவருடைய வழியில நடப்பதுதான் சிறந்ததாக இருக்கும். முதலாவது அவருக்கு பின் செல்ல வேண்டும். அப்படி போகும்போது நாம் வழியை அறிவோம். அது இதற்கு முன் செல்லாத பாதையாக இருக்கும். என்டையர்லி a நியூ பாத். புதிதாக, அதான் ஒரு இடத்துல வாசிச்சேன், God can change no way into a highway. God can change no way into a highway என்று போட்டிருந்தது. அப்ப ஒன்றும் இல்லாததுல இருந்து ஒரு புதிய பாதையை உருவாக்குகின்ற தேவன். லூக்கா 18:22 நீங்க வாசிச்சீங்கன்னா, இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவை எல்லாம் விற்று தரித்திரர் கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அங்க ஒரு பெரிய ஒரு தனவந்தன் வந்து கேட்கிறான், என்ன எப்படி வர்றதுன்னா, முதல்ல அவன் எல்லாத்தையும் வித்து தரித்திரர் கொடு. அப்ப அவனுடைய பொசஷன்ஸை தான் முழுமையாக நம்பி இருந்தான். அவனுடைய சொத்துக்களையும் தன்னுடைய செல்வத்தையும் நம்பி இருந்தவன முதல்ல அதெல்லாம் விட்டுட்டு என்னை பின்பற்றி வா. அதெல்லாம் விட்டுறாதான் என் மேல உனக்கு ஒரு சார்பு ஏற்படும், என் மேல ஒரு முழு நம்பிக்கை ஏற்படும். இல்லைன்னா நீ திரும்பி போயிடுவ. அப்ப முழுமையாக ஆண்டவரை பின்பற்றுவதை அவர் எதிர்பார்க்கின்ற தெய்வமாக இருக்கிறார். அவன் ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் திரும்பி போயிறத பாக்கணும். அவன் ரொம்ப பணக்காரன், தான் சொத்து தான் தன்னை காப்பாத்துன்னு நினைச்சிட்டு இருந்தான். அதையெல்லாம் விட்டுட்டு இவர் பின்னாடி போனா இடையில என்னமாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்டு அவன் திரும்பி போகுது. நிறைய நேரங்கள்ல நாம் நம்முடைய பணத்தின் மேலும், நம்முடைய நண்பர்கள் மேலும், நம்ம உதவி செய்கிறவர்கள் மேலும், நம்முடைய வேலையின் மேலும், நம்முடைய பிள்ளைகள் மேலும் நம்ம நம்பிக்கையை வைக்கிறத நம்ம பாக்குறோம். நம்முடைய சுய பலத்தின் மேலும், நான் இப்படி செஞ்சிருவேன், அப்படி பிளான் பண்ணிடுவேன், இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன். ஆனா ஆண்டவர் இவை எல்லாவற்றையும் விட்டு அவர் மீது தன்னுடைய நம்பிக்கையை வைக்க எதிர்பார்க்கிறார். எப்படி போறன்றது முதல்ல பின் சென்று வாங்க, அடுத்து வழியை அறியுங்கள். முதல்ல வழியை சொல்லிடுறேன், அப்புறம் எனக்கு பின்னாடி வாங்கன்னு அவர் சொல்ல. யூ டோன்ட் நோ த டெஸ்டினேஷன். பஸ் இருக்கு, அதுல எந்த போர்டுமே இல்லை, அதுல ஏறி உக்காந்துடுறோம். ஆண்டவர் அதை ஓட்டுகின்ற ஒரு வாகன ஓட்டியாக அங்க இருக்கின்றதை நம்ம பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையும் முழுமையாக அவர் கையில ஒப்பு கொடுக்கிறது அதுதான். ஒரு பிளாங்க் போர்டு பஸ்ல நாம ஏறி உட்கார்றத போலதான் அவர் சரியாக நம்மை நடத்துவார் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். லூக்கா 9:57-62 வாசிச்சீங்கனாலும் இதே காரியத்தை நாம் உலக கமிட்மெண்ட், வேர்ல்ட்லி கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் விட்டு அவரை பின்பற்றி வர வேண்டும் என்பதை நாம் பார்க்கின்றோம். மத்தேயு 4:18-20 பார்க்கும் பொழுது, இயேசு கலிலேயா கடலோரமாய் நடந்து போகையில் மீன் பிடிக்கிறவர்களாயிருந்த 2 சகோதரராகிய பேதுரு எனப்பட்ட சீமோனும் அவன் சகோதரனாகிய அந்திரேயாவும் கடலில் வலை போட்டு கொண்டிருந்த போது அவர்களை கண்டு, என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். இப்ப இங்க பாக்குறோம், அவர்கள் இதுவரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? அவங்க மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தாங்க. இனிமே உங்களை மனுஷரை பிடி. இட் இஸ் an entirely new path. ஒரு புதிய பாதையை காண்பிக்கின்ற தெய்வம். ஐயோ, நமக்கு மீன் பிடிக்கிறதான தெரியும், நம்ம இப்ப போய் என்னமோ மனுஷனை பிடிக்கணும்ன்றாரு, இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி யோசிக்கலாம். ஆனா இங்க பாக்குறோம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே திரும்ப ஒரு வாரம் கழிச்சோ இல்ல 2 நாள் கழிச்சோ 1 மணி நேரம் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தோம், உடனே அவர்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். உடனே செல்லுகின்றவர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யோசிச்சு நிதானமா முடிவெடுத்து போறவர்களே ஆண்டவர் எதிர்பார்க்கல. The transformation should come immediately. உடனே வர வேண்டும். நம்ம அவருடைய நேரத்துக்காக வெயிட் பண்றோம். அந்த நேரம் வந்த உடனே அவருக்கு பின் செல்ல தொடங்கி விடுகின்றோம். அப்படிப்பட்ட மனிதர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு முழுமையான நம்பிக்கையை தன் மீது வைக்கிறவர்களை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்றார். 3வது காரியம் நம்ம பார்க்கிறோம், யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். அவருடைய வேலைக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. 2வது, அவர் சொல்படி அந்த உடன்படிக்கையை பெட்டிய பின் நடந்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறாங்க. 3வது காரியம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார். ஒருவேளை இப்படி வாசிச்சோம்னா, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், அப்பொழுது நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அவர் அற்புதம் செய்யணும்னா உன்னை பரிசுத்தம் படுத்திக் கொள்ள வேண்டும். அப்ப இங்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும். 2வது, அவருக்கு பின் செல்ல வேண்டும். 3வது, பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டும். ஏன் பரிசுத்தம் ஆக்கப்பட வேண்டும்?
எனக்கும் அவருக்கும் இடையிலே உள்ள அந்த சுவர் தகர்க்கப்பட வேண்டும். அவர் பாவத்தை வெறுக்கிற தெய்வம், ஆனால் பாவியை நேசிக்கிற தெய்வம். அப்ப பாவியாக இருக்கிற நான் அவரிடத்துல இந்த பாவத்தோடு போக முடியாது. முதலாவது அவருடைய இரத்தத்தால் நான் கழுவப்பட வேண்டும், பின்பு நான் அவரிடத்திலே செல்ல முடியும். அப்ப பாவத்தை வெறுக்கிற தெய்வம், ஆனால் பாவியாகி என்னை அதிகமாக நேசிக்கின்ற தெய்வம், பாவிக்காக இந்த பூலோகத்திலே இறங்கி வந்த தெய்வம், பாவிக்காக தன்னுடைய இன்னுயிரை இந்த உலகத்திலே அவர் கொடுத்த தெய்வம், பாவத்திலே நம்முடைய இருக்கின்ற நாம் அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருக்கு அருகிலே நாம் செல்ல வேண்டும். அப்பொழுதுதான் அவருடைய பிரசன்னத்திலே நாம் இருக்க முடியும். அவன் என்ன சொல்றாங்க, வசனம் என்ன சொல்லுது, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது என்று 1 பேதுரு 1 வாசிக்கிறோம். உன் வழியை கர்த்தருக்கு ஒப்பித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். அப்ப நம்ம கழுவ முடியாது, நம்மள அவர்தான் நம்மளை கழுவ முடியும். நாம பரிசுத்தமாக முடியாது, அவர்தான் என்னை பரிசுத்தமாக்க முடியும். அப்ப நிறைய நேரங்கள்ல நம்முடைய சுய பலத்தினாலேயோ, அதை நம்ம சொல்றோம், வேளாங்கண்ணிக்கு நடந்து போறதுனாலயோ, அங்க நடந்து போறதுனாலயோ, எங்க நடந்து போறதுனாலயோ, அதை கொட்டுறதுனாலயோ, அவருக்கு நேர்ந்துக்கிறது, அது இது எதை செஞ்சாலும் நாம் பாவத்திலிருந்து விடுபட முடியாது. அப்ப இது அவரால் உண்டான ஈவு. இட்ஸ் a gift to us. அவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு ஈவு, ஒரு பிச்சை. அதை அவர் பார்த்து நினைச்சாதான் போட முடியுமோ தவிர நான் அதை அடைய முடியாது. நான் என்னுடைய சுய பலத்தினால நான் பைபிளை வாசிச்சு 20 தடவை வாசிச்சு இது பண்ணி படிக்காத ஒருத்தன் ஆண்டவருடைய ரட்சிப்பை ஈஸியா பெற்றுக்கொள்ள முடியும். நாம அப்படி புரிந்து இது பண்ணி அது பண்ணி ஒரு பிளண்டா ஒரு சிறு பிள்ளைய போல ஒரு நாகாவிட்டால் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கும். சிறு பிள்ளை என்ன, அப்பா கையை பிடினா பிடிக்கும், கூட வேணா நடந்து வரும், அவ்வளவுதான். எங்க போறீங்க, ஏன் போறீங்கன்ற கேள்வி எல்லாம் கேட்காது. அதே போல சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. அப்ப பரிசுத்தமாக வேண்டும் என்றால் நான் முதல்ல அவரிடத்திலே போக வேண்டும் என்றால் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தம் நானாக ஆக முடியாது, அவர் என்னை பரிசுத்தமாக்க நான் அனுமதிக்க வேண்டும். அப்ப இங்க பாக்குறோம், நீங்க பாத்தீங்கன்னா அவர் தன்னை நான் பரிசுத்தரா இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தராயிடுங்க. அவர் வேற ஒரு எக்ஸாம்பிள் காட்டல, எப்படி பரிசுத்தரா இருக்குன்னா என்ன மாதிரி பரிசுத்தரா இருங்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரை மாதிரி பரிசுத்தரா நம்ம ஆக முடியுமா? முடியாது, அவர் தான் நம்ம ஆக்க வேண்டும். அடுத்தது பாத்தீங்கன்னா எப்படி பரிசுத்தர் ஆகிறன்னு அவர் சொல்றாரு, உங்களுடைய பாவங்களை அறிக்கையிடுங்கள், நீங்க உங்களை கழுவ உங்களுக்கு இடம் கொடுங்கள் அப்படின்னு சொல்றத நம்ம பாக்குறோம். 1 சாமுவேல் 2:2 பாக்குறோம். அன்னாள் அழுகிறத பாக்குறோம். ஆண்டவரே என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துட்டு என்னை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய ஜெபத்தை கேளுங்கன்னு சொல்வதை நாம் பார்க்கின்றோம். அதே மாதிரி நம் பாவ மன்னிப்பை பெற்றால் தான் நம்ம பரிசுத்தமாக முடியும். அப்ப இங்க அவர்கள் காத்திருக்கிறார்கள். 2வது காரியம் அவருடைய வழியில நடக்கிறார்கள். 3வது காரியம் அவர்கள் தங்களை பரிசுத்தமாக்க அனுமதிக்கிறார்கள், தங்களை பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுத்ததை நாம் பார்க்கின்றோம். 4வது காரியம் பார்த்தீங்கன்னா ஹியர் காட்ஸ் வாய்ஸ். அதாவது யோசுவா 3:9 நம்ம பார்க்கிறோம். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். சரி, நேரம் 3 நாள் வெயிட் பண்ணியாச்சு. அடுத்தது யோசுவா சொன்னபடி அவர்கள் அந்த இதுல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆசாரியர்கள் லேவியர்கள் அந்த பெட்டியை தூக்கிட்டு நடக்கிறாங்க. அவர்களுக்கு பின்னாக இவங்க எங்க போறோன்னு தெரியாது, எப்படி போறோன்னு தெரியாது. யோர்தான் கரை புரண்டு ஓடிட்டு இருக்குது, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. ஆனாலும் பின் செல்ல தயாராகிறார்கள், எந்த கேள்வியும் கேட்கல. 3வது காரியம் தங்களை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறார்கள். ஏன்னா கடவுளுடைய பிரசன்னம் அங்க இருக்கணும் அப்படின்னு சொன்னா அவர்கள் பரிசுத்தமா இருந்தால்தான் அவர் அங்க இருக்க முடியும். அசுத்தத்தின் நடுவில் அவர் வாசம் பண்ண முடியாது. அப்ப 4வது காரியம் அவருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும் என்று யோசுவா சொல்வதை நம்ம பார்க்கிறோம். இங்க பாத்தீங்கன்னா பிரான்சிஸ் பெர்னார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஓவியர் ஒருத்தர் இருந்தார். அவருடைய பிரதர் மார்க் அப்படின்னு அவருடைய பெரிய ஒரு பாடகராக இருந்தார். அவர் இறந்து போயிறாரு. அந்த பிரான்சிஸ் பெர்னார்டுக்கு அவருடைய மார்க் தன்னுடைய சகோதரருடைய சொத்துக்கள் வரும் பொழுது அதோடு சேர்த்து 3 காரியங்கள் வரும். 1 அவருடைய கிராமபோன், 2வது அவருடைய நாய் நிப்பர் எனப்பட்ட அவருடைய நாய், 3வது அந்த
மார்க் அந்த பெரிய பாடகர் பாடிய அவருடைய பாடல் இசைத்தட்டுகள் ரெக்கார்ட்ஸ். இந்த கிராமபோன்றது ஒரு ரெக்கார்ட் பிளேயர் மாதிரி நிறைய பேர் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்க அவருக்கு சொத்துக்களோடு ஒரு கிராமபோன், அவர் வளர்த்த நாய், அப்புறம் அவர் பாடிய ரெக்கார்ட்ஸ் 3மே கிடைக்குது. ஒவ்வொரு சில நாட்களிலே அந்த கிராமபோனை இயக்கும் பொழுது அந்த பாடல் இசைத்தட்டுகள், மார்க் பாடிய இசைத்தட்டுகளை போடும் பொழுது அந்த கிராமபோனுடைய வாயின் அருகிலே அந்த நாய் ஓடி வந்து அமர்ந்து கொள்வதை இந்த பிரான்சிஸ் கவனித்துக் கொண்டே இருந்தார், பிரான்சிஸ் பெர்னார்ட். அப்ப அதை பார்த்துட்டு அவர் ஒரு படத்தை அவர் வரைஞ்சாரு. ஒரு கிராமபோன் ரெக்கார்டு, கிராமபோன், அது பக்கத்துல ஒரு நாய் அதை அமர்ந்து கேட்டுக்கொண்டிருப்பதாக. அதுதான் நம்ம வந்து ஹெச்எம்வி அப்படின்னு சொல்லி ஒரு ரெக்கார்ட் பிளேயர்ல நம்ம பார்த்திருப்போம். ஹெச்எம்வி, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ், தன்னுடைய எஜமானனின் குரலை கேட்கின்ற அந்த நாய்க்குட்டி, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ். அந்த அந்த கம்பெனி, த கிராமபோன் கம்பெனி என்ற ஒரு கம்பெனி இந்த இவருடைய அந்த ஓவியத்தை வாங்கி தன்னுடைய கம்பெனியின் பெயரையே கிராமபோன் கம்பெனி என்பது ஹெச்எம்வி, ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்று மாற்றும் அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு ஓவியமாக, அந்த ஓவியத்தினாலே அதிகமான இசைத்தட்டுகள் விற்கப்படுகின்ற ஒரு சூழ்நிலை அங்கு ஏற்பட்டது. இங்கே நம்ம பார்க்கிறது, நாமும் நம்முடைய எஜமானரின் குரலை ஐடென்டிஃபை பண்ண நம்மால் முடியுமா? நம்முடைய எஜமானரின் குரலை கேட்பவர்களாக நாம் இருக்கிறோமா? நிறைய நேரங்கள்ல எஜமானரின் குரலே நமக்கு தெரியாத ஒரு சூழ்நிலை பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பொழுது பேசுகிறார், ஆண்டவர் என் வாழ்க்கையில எப்பொழுது இடைப்படுகிறார் என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்பவர்களாக நாம் இருக்கின்றோமா? சற்று யோசிச்சு பார்ப்போம். இங்க வசனம் சொல்லுது, யோவான் 10:27, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆடுகள் எப்படி சத்தத்துக்கு செவி கொடுக்குது? இது என்னுடைய மாஸ்டர்ஸ் வாய்ஸ் என்று அந்த ஆடுகளுக்கு தெரிகிறது. அதே மாதிரி நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று வசனம் சொல்றது பார்க்கிறோம். ஒருவேளை நாம் நம்முடைய எஜமானவருடைய குரலை ஐடென்டிஃபை பண்ண நம்மால் முடியுமா? நம்முடைய எஜமானரின் குரலை கேட்பதற்கு நாம் ஆவலாக இருக்கின்றோமா? சற்று யோசிச்சு பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிறார், வேதத்தின் மூலமாகவும் அல்லது வசனத்தின் மூலமாக அல்லது ஏதாவது மெசேஜின் மூலமாகவும் அவர் என்னிடத்திலே பேசுகிறார் என்ற உணர்வற்று நான் இருந்தேனே ஆனால் என் வாழ்வு மாற்றமடைய முடியாது. இப்ப என் வாழ்விலே ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால், என் வாழ்வில ஒரு பெரிய மாற்றத்தை அவர் கொண்டு வர வேண்டும் என்றால், என் எஜமானரின் குரலுக்காக ஏங்கி நிற்கின்றவனாக, என் எஜமானரின் குரலை கவனித்து நிற்கின்றவனாக நான் இருக்க வேண்டும். யோவான் 8:47 பார்க்கிறோம், தேவனால் பிறந்தவன் தேவனுடைய வசனத்திற்கு செவி கொடுக்கிறான். அப்ப தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்கிறவன் தான் தேவனால் பிறந்தவன் என்று வசனம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ரோமர் 10:17 பார்க்கிறோம், ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். கேள்வி என்பது நாம் கேட்கிறது, லிசன் பண்றது தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில அந்த நாய்க்குட்டியை போல அந்த எஜமானரின் குரலுக்காக இயங்கி நிற்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சற்று யோசிச்சு பார்ப்போம். அடுத்ததாக யோசுவா 3:15-16 நம்ம பார்க்கிறோம். யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு போம், பெட்டியை சுமக்கிற ஆசாரியரின் தண்ணீரில் ஓரத்தில் பட்ட உடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று சார்தானுக்கு அடுத்த ஆதாம் ஊர் வரைக்கும் ஒரு குவியலாக குவிந்தது. உப்பு கடல் எனும் சமனான வெளியின் கடலுக்கு ஓடி வருகிற தண்ணீர் பிரிந்து ஓடிற்று. அப்பொழுது ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். 2 வார்த்தை, முக்கியமான வார்த்தை. அறுப்பு காலம் முழுவதும் யோர்தான் கரை புரண்டு போம். அடுத்த வசனத்துல பாக்குறோம், ஜனங்கள் எரிகோவுக்கு எதிரே கடந்து போனார்கள். அப்ப கரை புரண்டு செல்லுகின்ற யோர்தான். நம்முடைய வாழ்க்கையிலையும் இது முடியுமா என்ற கேள்வி நமக்கு தேவையற்ற ஒரு கேள்வியாக படுகின்றது. ஏனென்றால் நான் அவருக்காக காத்திருந்தேன், அவருடைய வழியிலே நடக்கின்றேன், அவர் என்னோடு இருப்பதற்காக நான் என்னை பரிசுத்தம் பண்ணி கொள்வதற்கு நான் என்னை அனுமதித்து விட்டேன்.
4வது காரியம், அவருடைய வார்த்தைகளை கவனித்து நடக்கிறேன். அதனால நான் இனிமே இவ்வளோ பெரிய யோர்தானை பார்த்து நான் இனி பயப்பட போவதில்லை. இனி என்னுடைய வாழ்க்கையிலே அடிமைத்தனம் இல்லை. இனி என்னுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இல்லை. இனி என்னுடைய வாழ்க்கையிலே வறுமை இல்லை. இனி என்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான ஒரு வேற எதிர்பார்ப்புகள் எதுவும் இல்லை. அவரே என் முழு நம்பிக்கை. இப்பொழுது ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்வதற்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி விட்டோம். அப்ப இந்த இடத்துல பாக்குறோம், அறுப்பு காலம் முழுவதும் கரை புரண்டு ஓடுகின்ற யோர்தானை எரிகோவுக்கு எதிராக கடப்பதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 46:10 நீங்க பாத்தீங்கன்னா, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்க. பல இடங்களிலே ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆண்டவர் இதை பலவாறான வார்த்தைகளினாலே சொல்வதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில அவர் சொல்றது அதுதான், பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ ஆம் காட். நான் உன்னுடைய தேவன் என்பதை நீ சும்மா உட்காந்துரு, நான் எல்லாமே பார்த்துக்கிறேன். அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்ற ஒரு வாக்கு தத்துவம். அப்ப அதுக்கு ப்ரீ ரெக்வஸ்டா தான் அவருடைய வழியில நடக்க வேண்டும், அவருடைய வேலைக்காக காத்திருக்க வேண்டும், அவரால் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும், அவருடைய வார்த்தைகளை கவனித்து நடக்க வேண்டும். அப்ப இதெல்லாம் செய்யும் பொழுது God works marvelously in my life. என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அற்புதங்களை, மனிதனால் செய்யக்கூடாத காரியங்களை, நாம் நம்ப முடியாத செயல்களை மற்றவர்கள் நம்மை பார்க்கும் வண்ணமாக ஆண்டவர் இங்கே செய்வதை பார்க்கிறோம். யோசுவா 3:7 நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் யோசுவாவை நோக்கி, யோசுவாவோட இருந்தது போல, மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லோரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்றார். அப்ப இங்க என்ன சொல்றாரு, யோசுவாவை பார்த்து ஒரு நம்பிக்கையின் மொழிகளை ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். மோசையோட இருந்தவங்க அவங்க பார்த்தாங்க. எப்ப பார்த்தாங்க? ஏகப்பட்ட அற்புதங்களை, அந்த 10 வாதைகளை செஞ்சேன், செங்கடலை கடக்க செஞ்சேன், மாறாவின் தண்ணீரை மதுரமாக்குனேன், தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீரை கொடுத்தேன், காடைகளினாலும் வானத்து மன்னாவினாலும் அவங்களை போஷிச்சேன், எல்லாம் செஞ்சேன். அதே மாதிரி உன் கூட இருக்கிறேன்றதை இந்த மக்கள் காணும்படியாக அவர்கள் கண்களிலே உன்னை மேன்மைப்படுத்தும். உலக மக்களின் கண்களிலே நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நடக்கின்ற அற்புதங்களை மற்றவர்கள் காணும் பொழுது இவருடைய தெய்வம் மகத்தான தெய்வம், அவர்தான் உண்மையான தெய்வம் என்று மற்றவர்கள் கண்டுகொள்ளத்தக்கதாக நம்முடைய வாழ்விலே பெரிய அற்புதத்தை அவர் செய்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். அப்ப இங்க பாக்குறோம், கிட்டத்தட்ட 32 கிலோமீட்டருக்கு அந்த தள்ளி அந்த தண்ணீர் குவியலாக நின்றது என்று வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். 32 கிலோமீட்டருக்கு அந்த தண்ணீர் வந்து நம்ம பாக்குறோம், அந்த மேலே இருந்து ஒரு சார்தான்றது 32 கிலோமீட்டர் வரைக்கும் தள்ளி நிற்பதை நாம் பார்க்கலாம். சார்தானில் இருந்து ஆதாம் வரைக்கும். அங்கே நம்ம ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செய்கின்ற மகத்துவத்தை நாம் பார்க்கின்றோம். செங்கடல் நிகழ்வில பயன்படுத்தப்பட்ட அதே வார்த்தைகள் மீண்டும் இங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். இப்ப இது என்டையர்லி நியூ ஜெனரேஷன். இப்படிப்பட்ட அற்புதத்தை அவங்க பார்த்ததில்ல. அப்ப அவர்களுக்கும் செங்கடல் நிகழ்வை போன்ற ஒரு நிகழ்வை செய்து, அப்படிப்பட்ட தெய்வம் இன்றும் உயிரோடு இருக்கிறார், இன்றும் அதே அற்புதத்தை செய்கிறார் என்று ஒருவேளை கதையை அவங்க தாத்தா பாட்டி சொல்றதை கேட்டிருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா சொல்றதை கேட்டிருப்பாங்க. அந்த கதைகள் அல்ல, இது உண்மை நிகழ்வு என்று உணர்த்தப்படத்தக்கதாக நம் வாழ்விலும் அற்புதம் செய்கின்ற தெய்வம் என்று அவர்கள் கண்கள் காணத்தக்க இங்கு அற்புதத்தை செய்கிறார். மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடும் இருக்கிறேன் என்று மற்றவர்கள் முன்பாக யோசுவாவை மேன்மைப்படுத்துகிறார். நம்ம பாக்குறோம், ஊழியம் செய்கிறவனுக்கும் ஊழியம் செய்யாதவனுக்குள்ள வித்தியாசத்தை காண்பிப்பேன்னு சொல்ற. நம்ம வாழ்க்கையில அவருக்காக காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய குடும்பத்தை அளவில்லாமல் ஆசீர்வதிக்கின்ற தெய்வமாக அவர் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். சங்கீதம் 100 பார்க்கிறோம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. ஒருவேளை சங்கீதம் 23 வாசி பார்த்திருப்போம் நிறைய தடவை. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையை கொண்டு கொடுக்கிறார். இது என்ன பெரிய அதிசயம் அப்படின்னு நினைக்கலாம். நம்ம ஊர்ல உள்ள மேய்ப்பர் மாதிரி கிடையாது. அங்க இஸ்ரேலில் உள்ள மேய்ப்பர்கள் ஆடுகளை நடக்க விட்டு பின்னாடி போற மேய்ப்பர்கள் இல்ல,
அவர்கள் கோலையும் தடியையும் வைத்துக்கொண்டு முன்பாக நடந்து செல்லுகின்ற மேய்ப்பர்கள். நம்ம ஊர் மேய்ப்பர்கள் போல சமனான வெளிகளிலே ஆட்டை மேய்க்கிறவங்க கிடையாது. 1000 அடி, 1500 அடி, 2000 அடி உயரமான ஒரு ராக் கிரிவைசஸ்லயும் பாறைகளின் இடுக்குகளிலேயும் அது ஊடாக நடந்து சென்று அவர்கள் சமனான வெளிகளை அவருக்கு போக வேண்டும். ஒரு அடி வழுக்குனாலும் அவனுக்கு 1000 அடி கீழே அந்த ஆடு விழுந்து செத்து போயிடும். அப்ப அந்த ஆடு மேய்ப்பன் வைக்கின்ற அதே காலடி தடத்திலே தன்னுடைய காலை வைத்து சென்றால் மட்டும்தான் அந்த சமனான அந்த புல்வெளியையோ அல்லது தண்ணீர் தடாகத்தையோ அடைய முடியும். இங்கே நாமும் மேய்ப்பனை பின் செல்லுகிறவர்களாக, அவர் பாதம் வைக்கின்ற இடங்களிலே பாதத்தை வைத்து செல்லுகிறவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்விலும் ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்தை நாம் பார்க்க முடியும். அதுதான் சொல்றாரு யோசுவா 4:23-24 பாக்குறோம். அண்ணன் சொல்லும்போது சொன்னாங்க, அடுத்த தலைமுறைக்கு நாம் இந்த நம்முடைய விசுவாசத்தை கடத்துகின்றோமா அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் இங்க பாக்குறோம். 23வது வசனம் வாசிச்சோம்னா, பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும். முதல்ல பூமியின் சகல ஜனமும் அவர் மகத்துவமான தேவன், அவருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும். இரண்டாவது, நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும் படிக்கும். உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் தேவனாய கர்த்தருக்கு பயப்படும். தேவனுக்கு பயப்படுதல் அப்படின்னு சொன்னா, ஒருவேளை கடவுள் நீ செய்யலைன்னா கண்ணை குத்திரும் சொல்லி we are not afraid of God, we fear God. ரெண்டு காரியங்கள் உண்டு. afraid of God அப்படின்னு சொன்னா நாய் கடிச்சிரும் ஓடுறது, கடவுள் கண்ணை குத்திரும்ன்றதெல்லாம் வந்து இட் இஸ் fear God என்பது ஒரு ஒரு பயபக்தி அப்படின்றதுதான் வந்து ஃபியரிங் காட். ஆண்டவர் நம்மிடத்துல இந்த அஃப்ரைட் என்ற வார்த்தையை எதிர்பார்க்கிற தெய்வம் அல்ல, அவர் ஃபியரிங் காட், அவர் பயபக்தியை எதிர்பார்க்கின்ற தெய்வமாக இருக்கின்றார். உங்கள் தேவனாய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர்மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல, சிவந்த சமுத்திரத்தை வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாய கர்த்தர் யோர்தான் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீருமளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள். யாருக்கு? 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா 4:22, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறவர்களாக இருக்கிறோமா? அதுதான் ரொம்ப முக்கியம். 5 காரியங்களை பார்க்கிறோம். முதலாவதாக we wait for his time. இரண்டாவது காரியம் we walk in his way. மூன்றாவது காரியம் we are washed in his blood. நான்காவது காரியம் we watch his words. ஐந்தாவது காரியம் we witness his miracle. அப்ப waiting for his time, walking in his way, washed in his blood, watching his words, witnessing his miracle. இந்த 5 காரியத்தையும் 4 காரியத்தையும் செஞ்ச பிறகு witnessing the miracle வெறும் விட்னஸ் பண்ணிட்டு விட்டுறாம we have to pass on the baton to the children, next generation. அடுத்த தலைமுறைக்கு அதை கடத்துகின்றவர்களாக இருக்கிறோமா? நம்ம சற்று யோசிச்சு பார்ப்போம். அப்ப நம்முடைய விசுவாசம் அடுத்த தலைமுறைக்கு எப்படி கடத்தி செல்லப்படுகின்றது? என்னோட அத்தை வந்து என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, என்னுடைய அப்பாவுடைய சகோதரி. அந்த காலத்துல அப்பாவுடைய தாத்தா வந்து ராம்நாடு பக்கத்துல அந்த வில்லேஜ்ல வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அங்க வந்து பிளேக், மேலகடாரம் வந்து பிளேக் நோய் வந்துச்சான். அந்த பிளேக் நோய், எனக்கு வியாதி கரெக்டா தெரியல, பிளேக்னு தான் நினைக்கிறேன். அந்த நோய் வந்த பிறகு பாத்தீங்கன்னா நிறைய பேர் கொத்து கொத்தாக மடிந்து போனார்கள். இவங்க தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அப்ப அவங்க போய் ஆண்டவருடைய சன்னிதானத்துல ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, தயவு செய்து ஆண்டவரே இந்த வியாதி எங்க இடத்துல இருந்து நீங்க எடுத்து போடுங்க ஆண்டவரே, நீங்க இதோட நிறுத்துங்க சாமி அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கல. சங்கார தூதன் வந்து பட்டயத்தோடு பறந்து வருகிறது, அவருக்கு தரிசனமாக பார்க்கிறார்கள். போதும் நிறுத்துங்க சாமி அப்படின்னு சொல்லி கைகளை உயர்த்தி அவங்க ஜெபம் பண்ணும் பொழுது அந்த பட்டயம் போய் ஒரு இடத்துல விழுகிறது. அந்த இடத்துல ஒரு வயதான ஒருவர் நடந்து கொண்டிருக்கின்றார். அவர் அந்த இடத்துல அப்படியே மரித்து போனார். அதற்கப்புறம் ஒரு மரணமும் நிகழவில்லை என்று பார்க்க. இது போன்று பல விஷயங்களை சொல்லும் பொழுது ஒரு சாதாரண ஒரு வில்லேஜ்ல இருந்த ஒரு வாதியாருக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்த பொழுது, இன்னைக்கு வந்து ஒருவேளை நம்மளுக்கு இவ்வளவு வசனம் கேட்கவோ, இவ்வளவு மெசேஜ் இது பண்ணவோ, நம்முடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண இவ்வளவு புத்தகங்களோ இல்லாத காலத்துல
ஒரு வரட்டு பிடியாக அந்த ஆண்டவரை பிடித்து கொண்ட ஒரு மக்கள். அவர்களுக்கு தங்களுடைய விசுவாசத்தை, அவருடைய விசுவாசத்தை கனப்படுத்திய ஆண்டவர் இன்றைக்கு நம்மையும் கனப்படுத்துவார். அப்ப அதை கேட்கும் பொழுது ஆண்டவர் என் வாழ்விலும் ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார் என்ற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு உருவாக்குறாரு. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தை கடத்துகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று யோசிச்சு பார்ப்போம். அப்ப இங்க பாக்குறோம், அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் பாண்டேஜ் இன்டு த லேண்ட் ஆஃப் ப்ராமிஸ். அவுட் ஆஃப் த லேண்ட் ஆஃப் பாண்டேஜ், ஒரு அடிமைத்தனத்தின் நிகழ்விடத்திலிருந்து இன்டு த லேண்ட் ஆஃப் ப்ராமிஸ், ஒரு நம்பிக்கையின் இடத்திற்கு, ஒரு ப்ராமிஸ்டு லேண்டுக்குள்ளாக அவர்கள் செல்வதை பார்க்கிறோம். எப்ப செல்றாங்க? ஒன்லி ஆஃப்டர் கிராசிங் ஜோர்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த யோர்தானை கடக்கும் வரை நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த யோர்தானை கடக்கும் வரை நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். அந்த யோர்தானை கடக்கும் வரை அவருடைய வழியிலே நாம் செல்ல வேண்டும். அந்த யோர்தானை கடக்கும் வரை அவருடைய வசனத்தை கேட்பவர்களா இருக்கும். இதெல்லாம் நாம் செய்யும் பொழுதுதான் அந்த யோர்தானை நாம் கடக்க முடியும். அந்த நம்பிக்கையின் நிகழ்விடத்திற்கு நாம் செல்ல முடியும். ஒருவேளை நாம யோசிச்சு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில முழுமையாக ஆண்டவரை பற்றி கொண்டிருக்கின்றோமா? அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்கின்றோமா? நம்முடைய பிரச்சனைகளுக்காக யாரை முழுசா நம்பி இருக்கிறோம்? ஒருவேளை பாதி நம்பிக்கை அவர் மேல வச்சு மீதி நம்பிக்கை வேற எது மேலேயே வச்சிருக்கோமா? இன்றைக்கு அவர் எல்லாவற்றையும் மாற்றுவோம். முழுமையாக அவரை சார்ந்திருப்போம். கண்களை மூடுவோம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள தந்தையே, இந்த அருமையான மதிய வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் யோர்தானிலே நீ செய்த அந்த அற்புதத்தை அந்த அடுத்த தலைமுறை காணத்தக்கதாக நீர் அதை செஞ்சீங்க. இன்றைக்கு நீ உயிருள்ள தெய்வம் சுவாமி. எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு, சோதனைகள் உண்டு, வேதனைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. ஆண்டவரே அப்பா, எத்தனையோ விதமான ஆண்டவரே தோல்விகள் உண்டு. எல்லாவற்றையும் நீர் மாற்ற முடியும் சாமி. இந்த வசனத்தின் வாயிலாக நாங்க உம்மிடத்துல கேட்கிறோம். நீர் எல்லாவற்றையும் எங்களுக்கு மாற்றித்தாங்க. ஆண்டவரே அப்பா, அந்த புதிய கானானுக்குள் செல்ல நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அப்பா, எங்களை நித்திய மாற்றுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.